நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று உங்களை ஆச்சரியப்பட வைக்க தயாராக இருக்கின்றன அமானுஷிகள் நிறைந்த 2 நிகழ்வுகள். தேடி வரும் பக்தர்களுக்கு கன்னத்தில் அறைவிடும் சாமியார், வெள்ளை நாகத்தின் ஆதிக்கத்தில் இருக்கும் வீரன் மரம். காணிக்கையை சொல், காரியத்தை முடிக்கிறேன். செங்காட்டு கருப்பசாமி நிகழ்த்தும் அமானுஷ்யங்கள். முதலாவதாக, காவல் தெய்வம் மதுரை வீரனின் அருளை உடைய சாமியாடி சுப்பிரமணியிடம் அடி வாங்குவதற்காகவே வரும் மக்களை காண இருக்கிறோம். இரண்டாவதாக, காணிக்கையை சொன்னால் காரியத்தை முடிக்கும் செங்கொடி கருப்புசாமி பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நம்முடைய காவல் தெய்வங்களுக்கு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. தமிழகத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு கருப்புசாமியையோ ஐயனாரையோ அல்லது வீரனையோ பார்க்க முடியும். நம்முடைய காவல் தெய்வங்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள். அதனால்தான் அவர்களை வழிபடுபவர்களுக்கு அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற்றி வைக்கப்படுகிறது. அப்படியாக இன்று நமது குழு மதுரை வீரனின் அருளை உடைய ஒரு சாமியாடியை சந்திக்க இருக்கிறோம். அவர் தன்னை சந்திக்க வருபவர்களின் கன்னத்தில் அறைந்து பிரச்சனைகளை சரி செய்கிறாராம். அந்த பூசாரி பக்தர் ஒருவரின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டதை பார்த்த நமக்கு பகீர் என்றது. அடுத்தடுத்து பலர் அப்படி அறை வாங்கி செல்ல, பின்னர் நம்மை நாமே ஆசுவாசப்படுத்திக் கொண்டோம். பூசாரி சுப்பிரமணியத்திடம் அறை வாங்கினார் அதிர்ஷ்டம் என்கிறார்கள். தங்களை அடிப்பது பூசாரிக்குள் இருக்கும் வீரன் சாமிதான் என்றும், அப்படி அறை வாங்கும் போது கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்கிறார்கள் அப்பகுதி மக்கள். பூசாரி சுப்பிரமணியை தேடி நமது குழு புறப்பட்டது. மன்னார்குடி அருகே இருக்கும் கெழுவத்தூர் கிராமத்தில் பூசாரி சுப்பிரமணி இருப்பதாக வந்த தகவலை அடுத்து கெழுவத்தூரை அடைந்தோம். நாம் சென்றிருந்த சமயம் இருள் சூழத் தொடங்கி இருந்தது. பூசாரி சுப்பிரமணி பூஜையில் இருந்தார். நாம் வந்திருக்கும் தகவலை அவரிடம் சொன்னபோது சிறிது நேரம் காத்திருக்க சொல்லி பூஜையில் மூழ்கி போனார். பூசாரி சுப்பிரமணியின் குடும்பம் வீரன் என்கிற சாமியை வணங்கி வருகிறார்கள். கருங்காட்டில் குடியிருக்கும் கருமுனியனே, உன் பிள்ளைகளை காத்திட வாசங்களி கருப்பனே. கருங்காட்டில் குடியிருக்கும் கருமுனியனே, உன் பிள்ளைகளை காத்திட வாசங்களி கருப்பனே. எங்க கும்பமுனியனே நீ ஆடு, என் வெட்ட கருப்பனே விளையாடு. கும்பமுனியனே நீ ஆடு, என் வெட்ட கருப்பனே விளையாடு. ஓம் கருப்பன ஓம் கருப்பன ஓம் கருப்பன சங்கிலி வீரா. பல தலைமுறைகளை கடந்த பின்பு இப்போது வீரன் சாமி சுப்பிரமணி உடலுக்குள் புகுந்து கேட்டவர்களுக்கு வரமளிப்பதாக சொல்கிறார்கள். பூஜையை முடித்துக் கொண்ட பூசாரி சுப்பிரமணி எழுந்தவுடனேயே பேட்டிக்கு தயாரானார். என் பேர் சுப்பிரமணியன். எங்கள் பாட்டம் முப்பாட்டம் காலத்துலேருந்து கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளாக இந்த வீரனாரை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா என்னுடைய நெஞ்சு பாரத்தில் இறங்கக்குள்ள பலவிதமான கோரிக்கைகள்லாம் வச்சு பலவிதமாக ஆடுவார், பாடுவார், அடிப்பார். ஆனால் என்ன நடக்குது ஏது நடங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியாது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வீரன் சாமி பாம்பு உருவத்தில் வந்தபோது எங்கள் வீரனார் கோயில் முன்னோடி தெய்வமாக இருக்கிறது நல்ல பாம்பு தான். எப்பயுமே அது புத்துக்குள்ளே எந்த நேரமும் இருக்காது. மேலே மரத்தில் தான் படுத்துருக்கும். அதுக்கு 3 ஜடை உண்டு. பெருகாந்தாங்கிற ஊர்லேருந்து வந்தவர் ஒரு சடையை வெட்டிட்டார். அதை வெட்டினதுனால அவரை அன்றைக்கு இரவே போய் பறந்து அவரை கொன்னுருச்சு. கொன்னதும் பிறகு அங்கே பாம்பு அங்கே தங்கிருச்சு. தங்கினோடனே ஊருக்காரவங்களாம் சேர்ந்து, ஐயோ ஒரு நல்ல பாம்பு தங்கியிருக்கே, இது என்ன செத்து கிடக்கிறான்னு பார்க்கக்குள்ள அங்கே ஒரு அம்மா மேலே சாமியாடி
கிழவத்தூரில் வீரனார் கோயில் பாம்பு இதை வந்து ஒரு சடையை வெட்டிட்டான், அதனால தான் அவனை வந்து இது கொன்னுட்டு அப்படின்னு அவங்க எங்களுக்கு வந்து சொல்லி தெரியப்படுத்தி எங்கள் தகப்பனார் மற்றும் எங்கள் அண்ணாலாம் போய் அதை நேரடியாக பார்த்து, நான் பார்க்கக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வயதுடைய பாம்பாக இருக்கும். அது வந்து எங்கள் அப்பா காலத்தில் சொன்னது வந்து 9 அடி நீளம். இப்போ வந்து அது வயதாகி போனவுடனே 2 அடி நீளத்துக்கு வந்துருச்சு. அதனுடைய ஜடை வந்து 6 அடி. அதாவது பறக்கும், இல்லைன்னா நகர்ந்தே போகும். பறக்கக்கூடிய சக்தி எப்படி இப்போ நாங்கள் பார்த்தோம்னா, அந்த காற்று வரக்குள்ள தலைமுடி அப்படியே சுத்தம். அது சுத்தக்குள்ள சூறாவளியும் வந்துடும். சூறாவளி வந்த உடனே இந்த பாம்பும் பறந்து போயிட்டுருக்கும். வீரன் சாமி வெள்ளை நாகம் உருவத்தில் வருவது பற்றி சுப்பிரமணியம் சொன்னது நமக்கு ஆச்சரியம் பற்றி கொண்டது. பொதுவாக வெள்ளை நாகம் அபூர்வமானது, கிட்டத்தட்ட அழிந்து விட்டதாகவே நம்பப்படும் நிலையில் வீரன் சாமி வெள்ளை நாகம் உருவத்தில் 3 ஜடைகளோடு பறந்து வருவார் என கூற திகைத்து போனோம் நாம். பூசாரி சுப்பிரமணி பொய் சொல்கிறாரோ என்ற சந்தேகம் பெரிய அளவில் ஏற்பட்டது. அதே போல் வந்து இந்த 3 ஊர்லையுமே ஆனால் சற்று நேரத்தில் நாம் சந்தேகப்பட்டதை கண்டுபிடித்தார். என்னை சந்தேகப்பட்டால் நான் கனவில் வருவேன் என உக்கிரத்துடன் சொல்ல நமது குழுவிற்கு அடிவயிறு கலங்கித்தான் போனது. என் மரலைய சோதனை பண்ணி நீ கேட்டுக்கிட்டு இருக்கப்பா. நீ வந்தனைக்கு உன்னை பார்த்தப்பா, நீ மண் விட்டு மண் வந்திருக்க அப்படின்னு உன்னை நான் காவல் இருந்தேன்ப்பா. நான் இருக்கிறதெல்லாம் உண்மைடா. வேணும்னா நான் உனக்கு கனவு வரேன்டா. வெள்ளை நாகம் கனவில் வரும் என்கிறார்கள். அப்படி வந்துவிட்டால் நமக்கு பிரச்சனை வரப்போகிறது என்று அர்த்தம் கற்பிக்கிறார்கள். வீரன் சாமி வெள்ளை பாம்பு உருவத்தில் பறந்து செல்லும் இடம் இருப்பதாகவும், வாய்ப்பு இருந்தால் அந்த வெள்ளை நாகத்தை பார்க்கலாம் என்றும் சொல்ல நாம் மேலும் ஆர்வமானோம். என் பேர் பாலாஜி, நான் கிழவத்தூர். எங்கள் ஊரில் ஒரு மருதேவரன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. நான் ஃப்ரெண்டு 3 பேரும் போனோம். சேர்ந்து போகும்போது என்னாச்சுன்னா, அவங்க 2 பேரும் கொஞ்சம் தண்ணி அடிக்கிறவங்க. அதை போய் உட்காந்து தண்ணி அடிச்சிருப்பாங்க பிறகு. பார்த்தோன்னே அவங்கள பாம்பு வரட்ட மாரி பாம்பு வரட்டி இருந்துருக்கு. ஆனால் அவங்க வரட்டது நானும் அவர் தான் உட்காந்துருக்கோம், சேர்ந்து உட்காந்துருக்கோம். எனக்கு ஒன்றும் தெரியலை. அவங்கள வரட்டுன்னு சத்தம் போட்டாங்க. அவர் வரட்டுன்னு நாங்கள் வந்து வெள்ளை நாகம். இதுக்கு முன்னாடி பாம்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன், பையன் கேட்காம இல்லை. பறக்கும் வெள்ளை நாகத்தை காண மறுநாள் மாலை குறிப்பிட்ட இடத்திற்கு புறப்பட்டது நமது குழு. வயல்வெளி வழியாக சென்றபோது தூரத்தில் வயல்வெளிகளுக்கு நடுவே இருக்கும் மண் திட்டில்தான் வீரன் சாமி பாம்பின் உருவத்தில் பறந்து செல்லும் இடம் என காட்டினார்கள். அந்த இடத்தை நோக்கி நடக்கத் தொடங்கிய போது உள்ளே பயம் பரவத் தொடங்கியது. புற்கள் அதிகமாக வளர்ந்திருக்கிறது. கால்களுக்குள் என்ன இருக்கிறது என்று தெரியாத அளவிற்கு புற்கள் வளர்ந்திருந்ததால் பயத்துடன் அந்த இடத்தை கடந்தோம். இது போன்ற இடங்களில் பாம்புகள் சர்வசாதாரணமாக வாழும் என்பதால் பறக்கும் வெள்ளை நாகம் பற்றிய எண்ணங்கள் மாறி மாறி வந்து நம்மை திணறடித்தன. குறிப்பாக பூசாரி சுப்பிரமணியிடம் நாம் கேள்வி கேட்டபோது அவருக்குள் இருந்த வீரன் சாமி கோபப்பட்டு நாகம் போல ஆடியது நினைவுக்கு வந்தது. ஒரு வழியாக நாம் அந்த இடத்தை கடந்தோம். பூசாரி சுப்பிரமணி ஒரு சாதாரண விவசாயி. வீட்டில் கோழிகள் மற்றும் ஆடுகளை வளர்க்கிறார். போதாக்குறைக்கு இயற்கை முறையில் விவசாயம் செய்வதில் ஆர்வம் உள்ளவர். மரங்களை வணங்குவது என்பது
நமது சமூகத்தில் காலம் காலமாக இருந்து வரும் ஒன்றாகும். நமக்கு நன்மை செய்யும் எல்லா மரங்களும் வணங்கத்தக்கவை என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றனர். அதாவது வேம்பு, சரசமரம், வில்லுவ மரம் என்று பெரும் எண்ணிக்கையில் ஒரு பட்டியல் உண்டு. இச்சி மரம் கூட அப்படி ஒரு மரம்தான். இங்குதான் வீரன் சாமி பாம்பாக பறந்து செல்வார் என்கிறார்கள். வீரன் சாமி இருக்கும் இடம் என்பதை குறிக்க ஒரு மரத்தை அடையாளம் காட்டினார்கள் நம்மிடம். அதை இச்சி மரம் என்று அழைக்கிறார் பூசாரி சுப்பிரமணி. மதுரை வீரன் கோயில் லேடிஸ் எல்லாம் போக மாட்டோம், ஜென்ஸு தான் போவாங்க. இந்த பக்கம் நடவுக்கெல்லாம் லேடிஸை விட மாட்டாவோ, இதுமாரி போகக்கூடாது அங்கெல்லாம் அப்படின்னு சொன்னாவோ. அங்கே இது ஒரு விறகு கூட எடுக்க மாட்டோம், இது நடவுக்கும் போக மாட்டோம். இந்த இடத்திற்கு பெண்கள் யாரும் வருவதில்லையா? அதற்கு காரணம் கேட்டால் 2 பெண்கள் இங்கே வந்து சென்ற பின்னர் மர்மமாக இறந்து போயிருக்கிறார்கள். அதிலிருந்து பெண்கள் யாரும் இங்கு வருவதில்லையா? வெள்ளை அம்மாவை வந்து மருத வீரன் வந்து சிறையெடுக்கக்குள்ள ஒரு பெண் குறுக்க போனதுனால கழுத்தை தனியாகவும் கால் தனியாகவும் கை தனியாகவும் வெட்டி எடுத்துட்டார். ஆகையினால் அங்கே வந்து எப்பயுமே பெண்கள் போகிறதே கிடையாது. சில பெண்களெல்லாம் வந்து மாசக்காரவங்க குறுக்க போனாக்கா அவங்கள வந்து அந்த கர்ப்பத்தை அழிச்சிருது. வயசுக்கு வந்த பிள்ளைங்கள்லாம் போனால் அவங்கள மிரட்டும். அங்கே கிடா வெட்டுவோம், கோழி வெட்டுவோம். இதை செஞ்சாலும் பெண்கள் யாரும் வரமாட்டாங்க, பெண்களும் சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் அந்த வீரனாரை வணங்கிட்டு வரக்குள்ள வீட்டுக்கு திண்ணூறு மட்டும் கொண்டு வருவோம். வேறு எந்த பொருளும் இங்கே கொண்டு வரக்கிட்டே வரமாட்டோம். நாற்று நடும்போது கூட இந்த இடத்தின் அருகே ஆண்கள் தான் நடுவார்களாம். அப்படிப்பட்ட வீரன் சாமி மரத்தின் உருவத்தில் இருப்பது நமக்கு ஆச்சரியமாக இருந்தது. இச்சி மரம் சித்த மருத்துவத்தில் வயிற்று நோய்களுக்கு அதிகமாக பயன்படுகிறது. அந்த மரங்கிறது வந்து இச்சி மரம். இச்சி பழுத்தாலேன்னா ஈயார் வாழ்ந்தாலேன்னு ஒரு பழமொழி உண்டு. இந்த மரங்கிறது வந்து இந்த வீரனார் கோயிலில் 3 ஊரில் தான் இருக்குது. திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஒன்றியத்தில் கிழவத்தூரில் வீரனார் கோயிலில் இருக்குது. சிங்கமங்கலம் மதுரை வீரன் இதே வீரனார் கோயிலில் இருக்குது. எயிலூர் அப்படிங்கிற ஊரில் திருத்துறைமுட்டிக்கும் பக்கத்தில் எயிலூருங்கிற ஊரில் இந்த இச்சி மரம் இருக்குது. வேறு எங்கேயுமே கிடையாது. இச்சி மரத்திற்கு பூஜை செய்த பூசாரி சுப்பிரமணி ஒரு பெரிய அரிவாளை எடுத்துக்கொண்டு ஆக்ரோஷமாக ஆடினார். இதை கொண்டாந்து நீ கொடுத்துட்டப்பா, எனக்கு ரத்த கிடாலையா. வந்து கேளுங்கப்பா, எதுவும் கேட்குறதா என்ன நம்பி வந்தது வரலையா உனக்கு நான் கை கொடுத்து செய்யணும்ப்பா. போ போ. இதற்கிடையே வெளிச்சம் மங்கி இருள் பரவத் தொடங்கி இருந்தது. இதுவரை நாங்கள் வெள்ளை நாகத்தை பார்க்கவில்லை. ஒருவேளை கனவில் வரலாம். பூசாரி சுப்பிரமணி நம்மை சுற்றிலும் துஷ்ட சக்திகள் இருப்பதாகவும் அதனை விரட்ட வேண்டும் என்றும் சொல்ல தீப்பந்தம் தயாரானது. ஆடும் பரமேஸ்வரா தாண்டவ
பூசாரி சுப்பிரமணி அந்த நள்ளிரவு நேரத்தில் காட்டுக்குள் புறப்பட்டார். காடு மேடு என சுற்றி திரிந்துவிட்டு இறுதியாக ஊருக்குள் வந்தார். ஆள் அரவமின்றி வெறிச்சோடி கிடந்தது ஊர். ஆங்காங்கே நாய்கள் குரைக்கும் சத்தம் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. ஊர் மக்கள் வீரன் சாமி ஊர்வலம் வருகிறார், குறுக்கே யாரும் சென்றுவிடக்கூடாது என்ற பயத்தில் கதவுகளை அடைத்து வைத்திருந்தனர். மீதமுள்ளவர்கள் சுப்பிரமணி வீட்டில் காத்திருந்தார்கள். சுப்பிரமணி தனது வீட்டிற்கு அருகில் ஒரு குடிசை போட்டு அங்கு வரும் பக்தர்களுக்கு அருள் கூறி வரும் இடத்தில் குழுமியிருந்தார்கள். பூசாரி சுப்பிரமணி வேட்டைக்கு சென்று வந்த வேகத்தில் குடிசையில் அமர்ந்தார். சீக்கிரம் வரங்களை கேளுங்கள் என அவசரப்படுத்தினார். இதையடுத்து ஒவ்வொருவராக வாக்குகளை கேட்கத் தொடங்கினார்கள். என் பேர் சதீஷ், நான் வேதாரண்யத்துலேருந்து வந்திருக்கேன். சுவாமிகள் சுப்பிரமணிய சுவாமிகளை பார்க்க வந்திருக்கேன். எங்கள் அண்ணன் வந்து வெளிநாடு போகிறதுக்காக இங்கே வந்து சாமிகள்கிட்ட சாமிகிட்ட அடி வாங்குறதுக்காக வந்தாப்புல. இப்போ நானும் வெளிநாடு போகிறதுக்காக முடிவு பண்ணியிருக்கேன். சாமியை பார்த்துட்டு அடி வாங்கிட்டு போகலாம்னு வந்திருக்கேன். வெளிநாடு போனியா? ஏற்பாடு உண்டா உனக்கு? வெளிநாடு போனா நம்புனீங்களா? கண்டிப்பா சொல்லுப்பா. எனக்கு ஒரு கற்பூரம் ஏத்திருக்கியா? புள்ள குட்டியா காந்து பண்ணிருக்கேன். நான் கலக முகம் நிக்கிறேனே, நீ என்ன நினைச்சிருக்கியாப்பா? எனக்கு கற்பூரம் ஏத்துறேன்னு நீனு உன் மனைவி சொல்லி எனக்கு ஏத்தல பாது. நீ வந்து என்ன நம்புடாதையா, இனிமே செய்வேன். உனக்கு 2 கட்டா நான் தவாளி விட்டுருக்கப்பா. தாண்டாட்டே உனக்கு ஆவாங்கிறது. நீ என்ன ரொம்ப சோதிச்சுட்டு இருக்கப்பா. உனக்கு சோதனை மேல சோதனை கொடுப்பையா. போ 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 போ. அருகாமல நீ இருக்கடா. என்ன முகம் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ நம்புனதா உனக்கு நீ கடவுள் தாண்டி போனாலும் உன்னோட நான் வருவேன்ப்பா. போ 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 போ. என்ன நினைச்சிரு, என்ன நினைச்சிரு. பூசாரி சுப்பிரமணியிடம் அருள்வாக்கு கேட்க வருபவர்களை வீரன் சாமி அடிப்பது வித்தியாசமாக இருக்கிறது. என் பேர் ஜெயசீலன், கிழகத்தூர். நான் வந்து சாமிகிட்ட வந்து 10வது படிக்கிறப்ப வந்து அருள் கேட்டேன். இந்த சாமியை அடித்து அருள் சொன்னாங்க. 10வதுல நல்லா மார்க் எடுத்தேன். இப்போ 12வதுல எக்ஸாம் எழுதுறதுக்காக சாமிகிட்ட வந்து அருள் கேட்டேன். அவங்க சாமி என்னை கணத்தில் அடித்து சொன்னாங்க, நீ மார்க் நல்லா படிப்படா, அவன் படிப்பு வரண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு சாமி முழுமையாக நம்பிக்கை இருக்குது. நான் கண்டிப்பாக மார்க் நல்லா எடுப்பேன் சாமியோட அருளால். நான் போய் மாரி எங்கள் குடும்பத்தில் ஒன்றும் சரியில்லை, எல்லாம் ரொம்ப எவ்வளோ சம்பாதிச்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு போய் கேட்டோம். அது போய் சொன்னதுக்கு நீ நல்லா இருப்பா, ஒன்றும் கவலைப்படாதா, என்னை வந்து பாரு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு அடி அடித்தார். கணத்தில் அடித்தோன்னா சரியாயிட்டேன். எனக்கு அடி என்றால் சாதாரண அறை இல்லை, ஓங்கி அடிக்கிறார் சுப்பிரமணி. இப்படி ஒரு ஆசீர்வாத முறை எப்படி வந்தது என்றோம் அவரிடம். பொதுவாக பிரச்சனையில் மூழ்கி இருப்பவர்கள் அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று கணிக்க முடியாமல் தவிப்பார்கள். கோயிலுக்கு பிரச்சனைகளோடு வருபவர்களும் கூட அப்படித்தான். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன தேவையோ அதை வீரன் சாமி கொடுப்பதாக சொல்கிறார்கள். அதாவது அத்தனை பேரின் முன்பாக கன்னத்தில் அடி வாங்கும் போது அது அருள் மட்டுமல்லாமல் நமது குழப்பங்களை தீர்த்து மனதை தெளிவடைய வைக்கும் ஒரு மருந்தாகவும் அந்த அடி இருக்கிறது. அதனால்தான் வீரன் சாமி அடித்தால் அதிர்ஷ்டம் என்கிறார்கள். முன்னாடி ஐயாவுக்கு சாமியை பார்க்க வந்தேன். ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க விவசாயத்தை பற்றி. இப்போ அந்த பிரச்சனை தீர்ந்து போயிட்டு மறுபடியும் ஐயாவை பார்க்க வந்திருக்கேன். ஒரு நல்ல செய்தி சொல்லுவாருன்னு நாங்கள் வந்திருக்கோம். எழுபத்தூரில் பூசாரி சுப்பிரமணி பக்தர்களை அடித்து ஆசீர்வாதம் வழங்குவது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது என்றால், நம்மிடம் கோபப்பட்டது நம்மை அதிர வைத்தது. அந்த பயத்துடனேயே அங்கிருந்து கிளம்பினோம் நாம். காணிக்கையை சொல்
காரியத்தை முடிக்கிறேன். செங்காட்டு கருப்பசாமி நிகழ்த்தும் அமானுஷ்யங்கள். மன்னார்குடியில் கன்னத்தில் அடி கொடுக்கும் சாமியாரை சந்தித்துவிட்டு புதுக்கோட்டையை நோக்கி நமது குழு பயணித்துக் கொண்டிருந்தது. இன்னும் சில கிலோமீட்டரை கடந்தால் துரை பூசாரியை சந்திக்கலாம். அவர் செங்காட்டு கருப்பசாமியின் கோயிலை நிறுவி தன்னை தேடி வரும் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லி வருகிறார். நாம் வருவதாக முன்னரே கோயில் நிர்வாகத்திற்கு தகவல் சொல்லி இருந்தோம். ஆனால் கோயில் நிர்வாகம் செங்காட்டு கருப்பசாமியை படம் பிடிப்பதை விரும்பவில்லை. ஆனால் கருப்பசாமியை படம் பிடிப்பதில் நம்முடைய குழுவுக்கு இருந்த ஆர்வம் அவர்களை சம்மதிக்க வைத்தது. செங்காட்டு கருப்பசாமி மக்களை சந்திக்கும் நேரம் நெருங்கிவிட்டதால் நாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளாமல் பயணித்துக் கொண்டிருந்தோம். கண்டெடுத்தான்பட்டி கிராமத்திற்குள் நுழைந்து விட்டோம். இதுதான் செங்காட்டு கருப்பசாமி கோயில். கோயில் எல்லைக்குள் அங்கும் இங்குமாக பல தெய்வங்களின் சிலைகள் இருந்தது. அந்த தெய்வங்கள் எல்லாம் உக்கிரமாக காட்சியளித்துக் கொண்டிருந்தன. உக்கிரமான தெய்வங்களுக்கு மத்தியில் ஒரு சித்தர் சிலையும் வைத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் குதிரையில் அமர்ந்திருக்கும் கருப்பசாமி பீடத்தில் உலாத்தியபடி ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவரை பார்ப்பதற்கு இங்கிருக்கும் கருப்பசாமியை வணங்குவதற்காக வந்தது போல் இல்லை. அருகில் இருந்த ஒருவர்தான் நாம் சந்திக்க வந்த துரை பூசாரி நம் முன் நின்று கொண்டிருப்பதாக சொன்னார். அடுத்ததாக துரை பூசாரி அருகில் இருந்த ஆணிக்கால் செருப்பை மாட்டிக்கொண்டார். கையில் ஒரு சங்கிலியை எடுத்து அதை சுற்றியபடி நின்று கொண்டிருந்தார். கோயிலை சேர்ந்த கருப்பையாவை அழைத்தார். செங்காட்டு கருப்பசாமியை படம் பிடிப்பதற்கு முன்னரே அனுமதி வாங்கி இருந்தாலும் திடீரென நாம் வந்து நின்றது துரை பூசாரிக்கு கொஞ்சம் அசௌகரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த இடத்திற்கு வேலைக்கு வரும் நபர்கள் கூட கருப்பனுக்கு காணிக்கை வைக்காமல் தங்களது வேலைகளை தொடங்கியது கிடையாதா? ஆனால் நமது குழு நேரடியாக படப்பிடிப்பில் இறங்கியது செங்காட்டு கருப்புக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு 12 ரூபாய் காசு வைங்க. அங்கிருந்த கருப்பையா நம்மிடம் 12 ரூபாய் காணிக்கை வைக்கும்படி அறிவுறுத்தினார். காணிக்கையை வைத்து மன்னிப்பு கேட்டோம். செங்காட்டு கருப்பு மனமிறங்கினார். துரை பூசாரி தனது ஒரு கையில் தடியையும் மறு கையில் சங்கிலியையும் சுற்றியபடி நடந்து போனார். ஓலை குடிசையில் இருந்த சிலைகளை கன நேரம் பார்த்துவிட்டு நடந்தார். கடைசியாக செங்காட்டு கருப்பு கருவறைக்குள் சென்று நின்றார். ஆணி செருப்பை கழற்றிவிட்டார். தடியையும் சங்கிலியையும் ஓரிடத்தில் வைத்து விட்டார். கருப்புக்குரிய ஆடைகளை எடுத்து மாற்றிக்கொண்டார். செங்காட்டு கருப்பை சந்திக்க மக்கள் காத்து கொண்டிருந்தனர். அதில் ஒரு மனவளர்ச்சி குன்றிய குழந்தையை அழைத்து வந்திருப்பதை பார்க்க முடிந்தது. குறிமேடை என்று சொல்லக்கூடிய தனது இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டார். அவரை சந்திக்க வந்திருப்பவர்களை ஒவ்வொருவராக அழைக்கிறார். இதுல என் பிள்ளைகளுக்கு நல்ல வழி காட்டுங்க சாமி அப்படின்னு சொல்லி பிள்ளைக்காக கேட்டு வந்தது யாருப்பா? அப்படி அவர் அழைக்கும் போது வந்திருப்பவர்களின் பிரச்சனைகளை சொல்லியோ அல்லது ஏதோ ஒரு சம்பவத்தை சொல்லியோ அழைக்கிறார். அவர் அழைத்ததும் வரும் நபர்கள் செங்காட்டு கருப்பசாமியை வணங்கிவிட்டு துரை பூசாரி முன் அமர்கிறார்கள். வந்திருப்பவர்கள் தங்களது பிரச்சனையை சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இதுல 2 பேர் வந்திருக்காங்க சாமி. நானே சொல்றேன். எந்த விதமான இடைஞ்சல்லாம காப்பாத்தி கொடுத்தனா போமா? அப்படி அமைப்பு அமைச்சு கொடுத்து எந்த விதமான இடைஞ்சல்லாம காப்பாத்தி கொடுத்தா எனக்கு என்னப்பா செய்யறா? என் பேர் துரை.
புதுக்கோட்டை மாவட்டம் கண்டெடுத்தாம்பட்டி பொன்னமராதி தாலுகா. பூசாரி துரை வாக்கு சொல்வது புதிதில்லை. 3 தலைமுறைகளாக இவரது குடும்பம் வாக்கு சொல்லி வருகிறது. இன்று செங்காட்டு கருப்பு வாக்கு சொல்லும் துரை பூசாரிக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இதில் நாட்டமில்லை. அதனால் தனக்கு தெரிந்த வேலைகளை செய்து கொண்டு வாழ்க்கையை நகர்த்தி வந்திருக்கிறார். ஆனால் எனக்கு வாக்கு அப்படின்றது தானாக வந்தது. திடீர் என நெஞ்சு வலி வரத் தொடங்கி இருக்கிறது. ஒரு கட்டத்தில் நெஞ்சு வலி ஏற்பட்டு தீவிர சிகிச்சையில் இருந்திருக்கிறார். அப்போது செங்காட்டு கருப்பு தனது கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய வழிக்கு வந்தார். நெஞ்சு வலியை குணமாக்குவதாக அசரீரி கேட்டிருக்கிறது. யதார்த்தத்தை உணர்ந்த பூசாரி துரை செங்காட்டு கருப்புக்கு கட்டுப்பட்டிருக்கிறார். அன்றிலிருந்து இப்படி வாக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அவருடைய உருவங்கள் வைக்கணும் அப்படின்றப்போ எனக்கு அந்த உருவத்தை எப்படி வடிவமைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறப்போ அவர் சொல்லியிருந்தார், இன்ன ஊரில் என்னோட உருவம் செஞ்சு இருக்குது, அதை போய் வாங்கிட்டு வந்து வைப்பா அப்படின்னு சொன்னவர் தான் நிற்கிறவர் அந்த கருப்பசாமி. செங்காட்டு கருப்பசாமி கோயில் எல்லைக்குள் வந்தாலே அனைவரது மனநிலையும் செங்காட்டு கருப்பசாமி அருளாளரான துரை பூசாரிக்கு தெரிந்து விடுமா? பில்லி சூன்ய மாந்திரிக பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது அது அல்லாத வேறு பிரச்சனையாக இருந்தாலும் செங்காட்டு கருப்பு அதை சரி செய்து தருவதாக வாக்கு கொடுத்து விட்டால் அது நடந்து விடுவதாக இங்கு வரும் மக்கள் கூறுகின்றனர். அதனால்தான் இந்த செங்காட்டு கருப்பு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மற்ற கோயில்களில் இருந்து தனித்துவம் பெறுகிறது. ஆனால் செங்காட்டு கருப்பு நமது பிரச்சனையை களைய வேண்டுமானால் அதற்கு காணிக்கை கொடுப்பது இங்கு அவசியமான ஒன்றாகிறது. இதில் யாருப்பா குடும்பத்தில் நிம்மதியே இல்லைன்னு சொல்லி வந்திருக்காருப்பா. குடும்பத்தில் நிம்மதியே இல்லைன்னு சொல்லி இதில் குடிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். நீங்களும் குடிக்கிறாங்கன்னு சொல்லி வந்திருக்கலாம். குடிங்கிற எண்ணங்கள் வரவிடாமல் நிறுத்தி கொடுத்து எந்த விதமான இடைஞ்சல் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து குடும்பத்தில் சண்டை வச்சுரை நீக்கி கொடுத்து வெற்றியோட வாழ்றக்குள்ள அமைப்பு அமைச்சு கொடுத்தா என்னப்பா செய்கிறேன் நடத்துறேன் பாப்பா. பிரச்சனையை தீர்த்து தருவதாக வாக்கு சொல்லும் போதே என்ன காணிக்கை என்பதை கேட்டு விடுகிறார் செங்காட்டு கருப்பசாமியின் அருளாளரான துரை பூசாரி. காப்பாற்றி கொடுத்தானே என்ன செய்யறேன் நடத்துறேன் போ. அதற்காக காணிக்கையை கொடுத்தால்தான் நல்லது நடக்குமா என்றால் அது இல்லை. ஆனால் காணிக்கையாக ஏதோ ஒன்றை கொடுக்க வேண்டும் என்பது நடைமுறை. அது 1 ரூபாய் நாணயமாக கூட இருக்கலாம். மதிப்பு இங்கு முக்கியமில்லை. அரசாங்க வேலை வேணுமாப்பா? உனக்கு அரசாங்க வேலை வாய்ப்புகளை அமைப்பு அமைச்சு கொடுத்து எந்த விதமான இடைஞ்சல் இல்லாம காப்பாற்றி கொடுத்தா என்ன செய்யறான்? இந்த அரசாங்க வேலை முன்னாடி அமைச்சு தரக்குள்ள அமைப்பு அமைச்சு தண்டப்போ. நம்மளா விருப்பப்பட்டது தான் பண்ணோம். இங்கே எதுவும் காசு எதுவும் கிடையாது. நம்மளா விருப்பப்படுறது தான் பண்ணணும். அடுத்ததாக விருப்பப்பட்ட பெண் தனக்கு வேண்டும் என்று வந்தவர் யார் என்று அவர் கேட்கவும் ஒரு வாலிபர் வந்தார். விருப்பப்பட்ட வேணும். அதே போல எனக்கு தொழில எந்த விதமான இடைஞ்சல் இல்லாம காப்பாற்றி கொடுத்து விருப்பப்பட்டவளை நமக்கு மனம் முடிச்சு வைக்கிறக்குள்ளால அமைப்பு அமைச்சு கொடுன்றியா? அதே ஒரு குழப்பநிலை நடந்துச்சான்னு கேட்டேன். அந்த குழப்பநிலையை நீக்கி கொடுத்து 2 பேரும் நல்ல நிலையில வாழ்றக்குள்ளால அமைப்பா அமைச்சு கொடுத்து சேர்த்து வச்சிருப்போம். திருமணத்தில் ஒரு குழப்பம் இருப்பதாகவும் அதை சரி செய்து தருகிறேன் என்று செங்காட்டு கருப்பு கொடுத்த வாக்கு அந்த வாலிபரை நிம்மதியான மனநிலையோடு போக வைத்தது. இவர் கருப்பையா. இவரது மகளுக்கு திருமணத்தில் ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது. அதை சரி செய்து கொடுக்கும் வாக்கை சொல்லி இருக்கிறார். பூசாரி துரை சொன்னது போல் மகள் திருமணம் நல்லபடியாக நடக்க இங்கே அவருக்கு உதவியாக இருக்கும்படி வாக்கு வர இங்கேயே தனது வாழ்நாட்களை கழிக்க தொடங்கிவிட்டார் கருப்பையா. என் பொண்ணுக்காண்டி வந்தேன். என் பொண்ணுக்கு சொன்ன வார்த்தை கரெக்டாக நடத்தி கொடுத்தாரு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம்லாம் கொடுத்துருக்காரு. ஆண் குழந்தை இல்லைன்னாக்கா ஆண் குழந்தையெல்லாம் கொடுத்துருக்காரு. எவ்வளோ ஒரு நல்லது செஞ்சு கொடுத்துருக்காரு. நம்பிக்கையோட வர்றா, நம்பிக்கையோட நடத்தி கொடுக்குறாரு. எனக்கு கட்டுமனையில சிக்கல்னு சொல்லி வந்தா யாரு? அடுத்ததாக வீடு கட்டுமனை சிக்கல் என்று வந்திருப்பவர்கள் யார் என்று கேட்டார். அந்த பிரச்சனைக்காக 2-3 நபர்கள் வந்திருந்ததால் ஒரு குழப்பம் இருந்தது. வீடு கட்டுமனையில சிக்கல் அம்மா வந்திருக்கணும்.
அதனால் ஒரு பெண் வந்திருக்கிறார் என்று அடுத்த வார்த்தை சொன்னதும் ஒரு பெண் வந்தார். இடக்கில்லாம காப்பாற்றி வாழ்றவங்களால் அமைப்பு அமைச்சு கொடுன்னு சொல்றியா? அப்படி ஒரு அமைப்பு அமைச்சு கொடுத்தோம். குடும்பத்துல எந்த விதமான இடைஞ்சல்லாம காப்பாற்றி கொடுத்து வாழ்றவங்களால் அமைப்பு அமைச்சு கொடுத்தா என்ன தெரிஞ்சா? 4 மாசத்துல தீருமோ? இன்னும் 4 மாதத்தில் அந்த பெண்ணின் பிரச்சனைகளை தீர்த்து தருவதாக செங்காட்டு கருப்பன் வாக்கை சொன்னார் துரை பூசாரி. கணவன் மனைவி பிரச்சனை, அதே போல வந்து குடும்பத்துல நிம்மதியில சொத்துல பிரச்சனை சொல்லி வந்தா யாருன்னு? சில நேரங்களில் அவர் பிரச்சனைக்கு தீர்வு தேடி இங்கு வந்திருப்பவர்களை அழைக்கும் போது அவர்கள் வருவதற்கு தாமதமானால் செங்காட்டு கருப்பின் முகம் கோபத்தில் மாறுவதை பார்க்க முடிந்தது. ஆனாலும் அவர் யாரையும் பழிப்பதில்லை. காரணம், அவர் பழித்து ஒரு சொல் சொன்னால் அது நடந்துவிடும் என்பதற்காகத்தான். ஒருவருக்கு வாக்கு சொன்ன பிறகு அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார். அந்த நேரத்தில் விளக்கம் சொல்லுங்க என்னன்னு. செங்காட்டு கருப்பு அடுத்தது யாரை அழைக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதை போலவும் யாரோ ஒருவர் காதில் சொல்வதை போலவும் துரை பூசாரியின் உடல் மொழி இருக்கும். தனக்கு வந்த உத்தரவுப்படி அவர் அழைப்பார். இதுல வந்து பத்திரங்கள் நகல்கள் வந்து பேர் மாற்றங்கள் இருக்கு. அந்த நிலை வந்து யாரது? இங்க ஆள் இருக்கப்பா. இவர் லட்சுமி. தனது பேரனுக்கு 5 வயதாகியும் உடல் நிலையிலோ மனநிலையிலோ எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. அதனால் பூசாரி துரையை சந்திக்க வந்திருக்கிறார். 5 வருஷம் 4 வயசு முடிஞ்சு 5வது வருஷமாக நடக்குது. நான் ஒன்றுமே பேசலை, ஒன்றும் நடக்க மாட்டேன், பேச மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். டாக்டரு மூளை வளர்ச்சி சரியில்லை, நரம்பு கோளாறு, இன்னமே குணப்படுத்த முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள் வந்து சரியான நிலை இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? வைத்தியர் அந்த நிலையில சொல்லியிருக்காங்களா? இந்த சாமி கருப்பர் சாமி கிட்ட போங்க, குணப்படுத்திடுவார் அப்படின்னு சொல்லி இப்போதான் ஃபஸ்ட் தரம் வந்திருக்கோம். வந்து 3 மாத்தையெல்லாம் குணப்படுத்தி தரோம்னு சொல்லியிருக்காங்க. அது நம்பிக்கையோட இருக்கும். அப்படி ஒரு அமைப்பு அமைச்சு கொடுத்து அவனை நல்ல நிலையில வாழக்கூடாதா அமைப்பு அமைச்சு கொடுத்து வெற்றியோட காப்பாற்றி கொடுத்தேன். எனக்கு அவனோட கையினால் அவன் நடந்து எனக்கு என்ன செய்ய சொல்றான்? கருப்பன் குசும்பன் என்று ஒரு சொலவடை இருக்கிறது. அந்த மாதிரி அடுத்தது ஒரு கேள்வி கேட்டார். குளிக்காமல் 2 பேர் வந்திருப்பதாக சொல்லி அவர்களை அழைத்ததும் எல்லோரும் திருவென முழித்துக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருந்தனர். துரை பூசாரி கேட்ட கேள்விக்கு நம்முடைய குழுவை சேர்ந்த 2 பேர் பதிலளித்தனர். சாமி நாங்கள் தான். நாங்கள் சென்னையிலேருந்து வந்ததுனால அப்படியே. சென்னையிலேருந்து வரேன், நான் இமயமலையிலேருந்து வரேன். இல்லை, நம்ம இடம் தேடிட்டே இருந்ததுனால முடியலைங்கய்யா. நாளைக்கு வரையில குளிச்சுட்டாங்க. ஆம், நம்முடைய குழுவை சேர்ந்தவர்கள்தான் குளிக்காமல் இங்கு வந்திருக்கிறார்கள். செங்காட்டு கருப்புவின் வாக்கு சொல்லும் நிகழ்வை தவறவிட்டு விடக்கூடாது என்று ஓய்வு கூட எடுக்காமல் இங்கு வந்ததுதான் அதற்கு காரணம். நம்முடைய குழுவின் நியாயமான பதில் அவருக்கு புரிந்திருந்தாலும் அவர் எழுந்து சென்றது நமக்கு அதிர்ச்சியை தந்தது. சிரித்துக் கொண்டிருந்த அனைவரும் இனம் புரியாத கலக்கத்தில் இருந்தனர். செங்காட்டு கருப்பசாமியின் கருவறையில் வந்து கண்ணை மூடிக்கொண்டு நின்ற அவர் முகம் சிரிப்பையும் கோபத்தையும் மாறி மாறி வெளிப்படுத்துவதை பார்க்க முடிந்தது. செங்காட்டு கருப்பு ஏதோ ஒன்றை துரை பூசாரிக்கு உணர்த்துவதாக நாங்கள் புரிந்து கொண்டோம். திடீரென கண் திறந்த அவர் இந்த கோயிலின் சக்தியை பற்றி சந்தேகித்தவர்கள் யார் என்று கேள்வி எழுப்பினார். ஒன்றும் பெரிய நிலையில் அப்படி ஒன்று நிலைப்பாடு தெரியல அப்படின்னு சொல்லி நினைச்சு பேசுனது யாருப்பா? இந்த மாதிரி யாரும் பேசுனீங்களா? பெரிய நிலையில சொல்றாங்க. அனைவரும் பயத்தில் இருந்தனர். யாரும் அவர் முன் வந்து நிற்கவில்லை. கண்ணை மூடியிருந்த செங்காட்டு கருப்பு திரும்பவும் சிரித்தார். திறமைக்கு உள்ள பரிசீலனை. சிரித்தவர் உக்கிரமாக பேசினார். இன்று நமது குழு படம் பிடித்தது வரை போதும் என்றும் நாளை செங்காட்டு கருப்பு யார் என்பதை தான் உணர்த்துவேன் என்றும் அவர் சொன்னது
கர்ஜித்ததை போல் இருந்தது. அவரின் கோபத்திற்கு முழுவதுமாக ஆளான நாம் என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி நின்றோம். இது ஒரு நாளில் என்னை பற்றி ஆராய்ஞ்சிட முடியுமான்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு முதல் நாள். ஆனால் நாளைக்கு முழுசாக நம்மளுடைய சித்து விளையாடும். நாளைக்கு உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நிலை என்ன? மறுநாள் காலை மீண்டும் செங்காட்டு கருப்பசாமியின் கோயிலுக்கு வந்தோம். பொதுவாக வாரத்தில் 3 நாட்கள் துரை பூசாரி வாக்கு சொல்வார். இன்று 2வது நாள். நேற்று அவர் வாக்கு சொல்லும் நேரத்தில் நம்முடைய குழு அவரின் கோபத்திற்கு ஆளாகி இருந்தது. இன்று அவர் என்ன செய்ய போகிறார் என்றும் எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் செங்காட்டு கருப்பசாமியிடம் மனதார வேண்டிக் கொண்டுதான் நாம் இங்கு வந்திருக்கிறோம். காலை நேர பூஜையில் துரை பூசாரி பரபரப்பாக இருந்தார். ஒவ்வொரு சந்நிதியிலும் சென்று வணங்கினார். கடைசியாக ஒரு சன்னதியில் இருந்த வாள், தண்டம், தூக்கு சட்டி போன்றவைகளை எடுத்து வந்தார். வாளுடன் துரை பூசாரி வந்தது மிரட்டலாக இருந்தது. நேற்று போல் அவர் இல்லை என்பது புரிந்துவிட்டது. நேற்று அவர் கடைசியாக தான் யார் என்பதை காண்பிப்பதாக சொன்னது வேறு எங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி இருந்தது. செங்காட்டு கருப்பசாமி கருவறையில் ஒரு சாட்டையையும் அரிவாளையும் எடுத்துக்கொண்டார். அரிவாளால் ஒரு எலுமிச்சையை 2ஆக வெட்டி 2 திசைகளில் தூக்கி எறிந்தார். அடுத்ததாக அவர் கருப்பனுடன் தனது உரையாடலை தொடங்கினார். கடன் பிரச்சனை இருக்கிறதென்று இங்கே வந்திருப்பவர்கள் யார் என்று கேட்டார். அவங்க வீட்டு முன்னாடி வாழை மரம் இருக்கு. யார் வீட்டு முன்னாடி? அவங்க மட்டும் உட்காருப்பா. 4 நபர்கள் அவர் முன் வந்து நின்றனர். அவர்களில் ஒருவருக்கு வாக்கு சொன்னார். அந்த நபர் தனக்கு பசிப்பதாகவும் அதனால் செல்வதாகவும் சொல்லிக் கொண்டிருந்தார். பூசாரி துரை தனக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் நபருக்கு ஏவல் பாதிப்பு இருப்பதை கண்டறிந்து தன்னுடைய அரிவாளால் ஒரு எலுமிச்சையை 2ஆக பிளந்து அதில் திருநீர் போட்டு பிழிந்து கொடுத்தார். உடல் பாதிப்பு, மாந்திரீக வேலைப்பாடுகளில் சிக்கியவர்கள் வந்தால் அவர்களுக்கு எலுமிச்சை பிழிந்து கொடுப்பது இங்கு வழக்கம். இப்போது அந்த நபர் மூர்ச்சையாகி நின்றதை போல் இருந்தார். செங்காட்டு கருப்பு கோபமாகிவிட்டார். அந்த நபரை கண்ணெடுக்காமல் பார்த்து பேசினார் பூசாரி துரை. அவர் வந்திருந்த நபரின் மேல் இருக்கும் ஆவியை மிரட்டிக் கொண்டிருந்தார். கூட்டமே நடப்பதை பதைபதைப்புடன் பார்த்து கொண்டிருந்தது. அந்த ஆவி அந்த நபரை விட்டு போக மறுத்தது. சாட்டையடி கொடுக்கப் போவதாக பூசாரி துரை கோபமாக சொன்னார். அப்போது அவர் திடீரென எழுந்து ஓடத் தொடங்கினார். இது நமது குழுவுக்கே அதிர்ச்சியாக இருந்தது. பூசாரி துரை எந்த பதற்றத்தையும் வெளிப்படுத்தவில்லை. ஆவியின் பாதிப்பால் ஓடிப்போனவர் திரும்பி வந்தார். அந்த ஆவி செங்காட்டு கருப்பின் எல்லையை விட்டு வெளியே போக முடியாமல் திரும்பி வந்துவிடும் என்பதை முன்பே பூசாரி துரை கணித்ததால் அவர் அமைதியாக இருந்தார். என்னடா ஒதுங்குறியா? அது போறது போக விட மாட்டேங்குது. நீ எதுக்கு அவனை எடுத்துட்டு வர்ற? நீ ஓடுற திறமைசாலின்னு ஓடி இருக்க வேண்டிய எல்லையை விட்டு ஓட வேண்டியானப்பா. அடுத்ததாக பூசாரி துரையின் முன்னால் அமர்ந்த அந்த நபரை விட்டு வெளியே போய் விடுவதாக அந்த ஆவி பேசியது. ஒதுங்கி ஓடிடு. எல்லாம் ஓடி சேர்ந்து ஓடு தம்பி. அவன் எல்லாம் உடைய சேர்த்து விட்டு ஓடியாந்துப்பா. பூசாரி துரை திருநீர் கொடுத்து அவரை அனுப்பி வைத்தார். அடுத்ததாக சுருட்டை எடுத்து பற்ற வைக்கிறார். கருப்பசாமிக்கு பிடித்த ஒன்று இது. இதுல வர்ற வழியில
வந்து ஆடு மேய்ச்சிட்டு உன்னோட வழி கேட்டு வந்து யாருப்பா? உன்னோட பொருளை வர்றக்குள்ள அமைப்பு அமைச்சு கொடுத்த எந்த விதமான இடைஞ்சல் இல்லாம காப்பாற்றி கொடுத்த என்ன செய்யறான்? நடத்தரம் போ, வாங்கி தரேன் அந்த பொருளை. பொதுவாக காவல் தெய்வங்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பதால் அவர்கள் மறைவதற்கு முன்னால் பயன்படுத்திய பொருட்கள் அவர்களுக்கு இன்றும் தொடர்ந்து படைக்கப்பட்டு வருகிறது. அவர் தற்போது ஊதுவதில் லயத்திருந்தார். அந்த இடமே நிசப்தமாக இருந்தது. இங்கு வந்தாலே நல்லது நடக்கிறது என்பது இங்கு வருபவர்கள் சொல்வதை கேட்பதில் நமக்கு தெரிகிறது. என்னுடைய தொழிலை நல்லபடியாக நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்கும்போது உன் தொழிலை வந்து இனிமேல் நல்லபடியாக நடத்தி தரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு. அதுலேருந்து எனக்கு வந்து தொழில் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அழுதேன் பிரச்சனைன்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்பட வேணாம்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃபோன் பண்ணாங்க, எனக்கு பணமும் அனுப்புனாங்க. என் வீட்டு பிரச்சனையும் தீர்ந்துச்சு. நேற்று நம்மிடம் கோபமாக பேசிய பூசாரி துரை இன்று நம்மிடம் எந்த பகைமையும் பாராட்டாமல் இருந்தது செங்காட்டு கருப்பின் ஆசீர்வாதமாக நாம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டோம். இன்று முதலாவதாக நீங்கள் பார்த்த கன்னத்தில் அரைந்து கஷ்டங்களை போக்கும் சாமியாடி சுப்பிரமணியையும், இரண்டாவதாக நீங்கள் பார்த்த செங்கோடி கருப்புசாமி கோவிலும் உங்களை ஆச்சரியப்பட வைத்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிழல்கள் ரவி.